டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல கொஞ்ச நேரம் நடிச்சாரு, நல்லா இருந்தது. முழு படத்துல இவர் நடிச்சா எப்படிங்க இருக்கும் அப்படின்னு யாராவது என்ன பார்த்து கேட்டீங்கன்னா, இவர் முழு படத்துலயும் நல்லா தான் நடிச்சிருக்காருன்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேர் வந்து வித் லவ். இந்த படத்தோட இயக்குனர் பேர் வந்து மதன். அவர் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி, லவ்வர் இந்த 2 படத்துலயும் உதவி இயக்குனரா வேலை செஞ்சிருக்காரு. இந்த படத்தோட ஹீரோ யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அபிஷன் ஜீவந்த். இவர் வேற யாரும் இல்ல, நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலியோட டைரக்டர் தான். அண்ட் இவருக்கு ஹீரோயினா அனஸ்வரா ராஜன் அப்படிங்கிறவங்க தான் நடிச்சிருக்காங்க. சரி, நம்ம கதைக்குள்ள போவோம். இந்த படத்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, சத்யா மோனிஷா அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேருமே அவங்களோட ஸ்கூல் டைம்ல ஒவ்வொருத்தரை காதலிச்சிருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட காதலை சொல்லல. அவங்க 2 பேருமே அவங்க காதலிச்சவங்களை தேடி போய் அவங்க காதலை சொல்றாங்க. அவங்க காதலிச்சவங்க இவங்க சொன்ன காதலை ஏத்துக்கிட்டாங்களா இல்ல இவங்க 2 பேரும் காதலிச்சாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. படத்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ஸ்கூல் டைம்ல ஒரு லவ் இருந்திருக்கும். அதுல நிறைய பேர் தங்களோட காதலை பகிர்ந்திருப்பாங்க, அவங்களோட பேசியிருப்பாங்க. ஆனா சிலர் மட்டும் கடைசி வரைக்கும் தங்களோட காதலை சொல்லாமே இருந்திருப்பாங்க. அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த கதை வந்து கனெக்ட் ஆகும். இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லியே ஆகணும். இந்த படத்துல வந்து 2 பேருக்குமே ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கும். அந்த 2 ஃபிளாஷ்பேக்லயுமே இவங்க 2 பேருமே ஏதோ ஒரு விதத்துல கனெக்ட் ஆயிருப்பாங்க. இந்த படத்தோட ஹீரோ பத்தி சொல்லியே ஆகணும். 2வது படத்துல நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. முக்கியமா டான்ஸு, ஆக்டிங்கு, நிறைய இடத்துல காமெடிஸ்லாம் ட்ரை பண்ணியிருந்தாரு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தோட ஹீரோயின் பத்தி சொல்லி ஆகணும். இந்த ஹீரோயின் மாதிரி நானும் என் ஸ்கூல் டைம்ஸ்ல நிறைய பேர் பார்த்ததா எனக்கு ஞாபகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப அழகா அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை பண்ணியிருந்தாங்க. இதுலயும் ஹீரோவோட ஃப்ரெண்டா வரவரா இருக்கட்டும், இந்த டீச்சரா இருக்கட்டும், எல்லாருமே. ஆனா ஏன் டூரிஸ்ட் ஃபேமிலி அளவுக்கு இல்ல அப்படின்னு யாரும் கேட்காதீங்க. ஏன்னா அது வேற கதைக்களம், இது வேற கதைக்களம். இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் எல்லாரும் போய் இந்த படத்தை பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.